Dear subscribers, kindly approve. செக்ஸ் நான் பொழப்பு பொழைக்கிறாப்புல ஒரு சின்சியாரிட்டி வேணாம், ஒரு டெடிக்கேஷன் வேணாம். என்னம்மா குளிருது. முதல்ல வாங்கணும். இப்போ நல்லா ஆடி இருக்க படம் நல்லா வசதி இல்லாட்டியும் மன வசதி நிறையா இருக்கும். கர்வமாக சொல்லுவேன், யார் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம் விட்டுறாதீங்க. டைகர் காவுக்கும் என் இனிய ஓல்ட் ரைஸ் மக்களை, நேரம் காலை 6:35. இந்த சூரியனை இன்னும் காணலை. இப்பா என்ன குளிருது, உடம்பெல்லாம் நடுங்குது. ஒருவேளை சூரியனும் சொட்டு எடுக்க போயிருப்பாரோ, மறந்துட்டு வந்திருப்பார் நினைக்கிற ஆளை காணா. எஸ், 1 கிலோமீட்டர் வாக்கிங் முடிச்சாச்சு. ஆனால் பாருங்கள், தலைவன் சூரியனை இன்னும் காணலை. ஒருவேளை இன்னும் சொட்டு கிடைக்கலையா, இல்லை நேற்று ஓவர் டைம் பண்ணாப்பிலையான்னு தெரில. பாருங்களேன், மேகத்தையே காணா, பூரா பனி தான் சூழ்ந்து கிடக்கு. நாம் ஆரம்பம். செக்ஸ். எஸ், தலைவன் சூரியன் வரவே இல்லை. நல்லா கவுந்துடுச்சு தூங்குறாப்புல போல். நேற்று சரக்கு பயங்கர வேலை செய்தார்னோ தெரில. பனி இன்னைக்கு இறங்கவே இல்லை. ஆனால் நம்ம எந்திரிச்சிட்டோம். எஸ், நேற்று லீவ் விட்டேன். ஏன்னா தலை படத்துக்கு 2 நாள் பயங்கர பிஸி, பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. நான் சொல்லிப்பேன்ல, குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குறா அப்படின்னா அது தூக்கத்தை உடம்பே எடுத்துக்கணும். எஸ், அப்படி உடம்பே எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதுக்கு எந்த விதத்தில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பூட்டு இல்லாம் காய்ச்சல் எதுவும் வந்துடலாம். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காங்கன்னு சொல்லிப்பேன்ல, அதே தான். ஸோ நேற்று எனக்கு அந்த தூக்கம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் லீவ் விட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன சீக்கிரம் இருந்தாச்சு இருந்துச்சாச்சு. பார்த்தா தலைவனே இன்னும் வரவே இல்லை. ஓகே, ஒர்க் ஆஃபர் இல்லை. ஆல்ரெடி 2 கிலோமீட்டர் நடந்தாச்சு. இது 3வது கிலோமீட்ரு. ஸோ சரி, ஓகே, மோட்டிவேஷனலாக பேசலாம் அப்படின்றது தான் நம்ம சேனலோட இந்த செக்மெண்ட்டோட மெயின் தீமை. ஏன் அப்படின்னா, நம்ம பார்த்த இடங்கள் இருக்குல்ல, நம்ம பேசக்கூடாது, இதெல்லாம் பேசுகிறாங்கக்காக. ஏன்னா நம்மளை சுற்றி அதிகபட்சம் பணமுள்ள மனிதர்கள் இருக்கும்போது நம்ம ஈஸியாக கணிச்சிட முடியும். ஏன்னா வெறுமனே மோட்டிவேஷன் அப்படின்றது எப்படி கொண்டு போகப்படுதுன்னா, வெற்றி. இந்த வெற்றி அப்படின்றதுக்கு பின்னாடி இங்கே சில பேர் என்ன சொருகி வச்சுருக்க ஒரு விஷயம் என்னென்னா பணம். பணம் இருந்தால் அவர் சிறந்த வெற்றியாளர். எஸ், அஃப்கோர்ஸ், பணத்துக்கு பின்னாடி தான் வெற்றி இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் வெற்றிக்கு பின்னாடி பணம் கண்டிப்பாக இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம அப்பாக்கள் மாங்குன்னு கடினமாக உழைப்பாங்க. உழைச்சி நைட் வரும்போது நமக்காக குலோப் ஜாமுன், சீடை, முறுக்கு, அச்சு முறுக்கு அப்படி ஏதாச்சும் வாங்கிட்டு வரும்போது நம்மளை எழுப்பி சாப்பாடு ஊட்டும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா. அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒழிய எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம அப்பாக்கள் நம்ம அம்மாட்ட சண்டை போடுறதை பார்த்துருப்போம். ஆனால் என்னால் வேலை பார்க்க முடியல, எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு எரிச்சலாக இருக்குது, வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்றத சொன்னதே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அம்மா அப்பாக்கள் இப்போ வரைக்கும், அதாவது அந்த 70s, 60s, 50s அவங்க யாருமே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஜென்ரேஷன் ஆஸ் அ 90s கிட்ஸாக நம்ம செட்டாக இருந்தாலுமே டிப்ரெஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு வாழவே பிடிக்கலை. கொஞ்சம் உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தை வராது. இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அப்படின்னா ஆமாம் இருக்குங்க, நிறையா இருக்குது. இது அது ஒரு என்ன சொல்கிற பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். இப்போ நீங்கள் டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு போடலை, டாக்டர் தர டேப்லெட் எதுக்கு தெரியுமா, சாப்பிட்டு நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நாம் ஏன் மாத்திரை போட்டு சாப்பிட்டு தூங்கினா தான் அந்த டிப்ரெஷனை குறைக்க முடியுமா என்ன? இல்லை, இது ஏன் நாம் யோசிக்க மாட்டேங்கிறோம், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஆக்சுவலாக சயின்ஸோட வளர்ச்சியில் அந்த டாக்டர்ஸோட அவங்க தர அந்த பில்ஸ் ரொம்ப முக்கியம்னாலும் அவங்க ஒரு வார்த்தை சேர்ப்பாங்க, மாத்திரை மருந்துன்றது 50% தான்.
மீதி 50% உங்களோட மனசும் ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் தான் தெளிவாக சொல்லணும். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அடிமட்டத்தில் இருக்கவங்க கூட உழைச்சா நமக்கு சோறு கிடைக்கிதுப்பா. நான் ரீசெண்டாக போட்டிருப்பேன், கரும்சாறு அக்கா, கூழ் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, மோர் விற்கிற பாட்டி, அப்புறம் மூட்டை தூக்குற அண்ணன். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன், 2000 வீடியோவில் அந்த வீடியோ இருக்குது. பட் அதெல்லாம் ரீச் ஆகாது, அதெல்லாம் ரீச்சே ஆகாது. ஆனால் நான் எப்போயுமே அந்த மாதிரியான மக்கள்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு சங்கடம், கூச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் பார்க்காத ஒரு விஷயம். நான் போயிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, உங்களுக்கு நான் வீடியோ கூட ப்ரொமோட் பண்ணுறேன், மேபி அதை பார்த்து கூட இந்த சைடு போகிறவங்க வர்றவங்க உங்களுக்கு உங்கள் வியாபாரம் ஆகலாம்ல அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேரில் ஒரு 90% நான் போட்ட வீடியோலாம் அவங்க சரிப்பா முதல்ல வந்து யோசிப்பாங்க, சங்கடப்படுவாங்க. இல்லைப்பா என்னப்பா பார்த்தா யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களா, மெயின் இது தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தான் நம்ம கொஞ்சம் பேசி புரிய வச்சோம் அப்படின்னா, இல்லைம்மா இது வந்து ஓகே அப்படின்வாங்க. இன்னும் சில பேர், இல்லை தம்பி வேணாம் தம்பி, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வருது, போதும் தம்பி அது போதும், முதல்ல நிம்மதியாக சாப்பிட்றோம் தூங்குறோம், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்வாங்க. ஆனால் நான் பார்க்குற இன்னொரு செக்டார் இருக்குல்ல, இது நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா கண்டினியூஸாக நான் அஃபெக்ட் ஆகிறதுனால தான். இன்னொரு செக்டார் நல்லாவே சம்பாதிச்சாலும் நம்மகிட்ட கேட்குற முதல் கேள்வி, உனக்கு யூடியூப்பில் எவ்வளோ சம்பளம் வருது. ஆக்சுவலாக 2 விதமான மக்கள் இருக்காங்க. எப்படின்னா, ஒரு விதமான மக்கள் நம்மளை மாதிரியே என்ன சொல்கிறது, பண வசதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பண வசதி இல்லாட்டியும் மன வசதி நிறையா இருக்கும். அவங்க வந்து நம்ம சேனலில் கண்டக்டாக பண்ணிட்டு பாலா நல்லா பேசுகிறப்பாளா, சூப்பராக பேசியிருக்கப்பாளா, நல்லா ஆடி இருக்கப்பாளா, நல்லா பாடியிருக்கப்பாளா அப்படின்னு சொல்லுவாங்களே கொடுத்து, அதை ஷேர் பண்ணுவாங்களுக்கு, கமெண்ட்டில் சொல்லுவாங்க கொடுத்து, எந்த கட்டத்துலையுமே நீ யூடியூப்பில் எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்டதே கிடையாது. ஆனால் இன்னொரு செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கும், இருந்தாலும் அவங்க கேட்குற முதல் கேள்வி கண்டென்ட்டாக இருக்காது. எவ்வளோ வருது போலா சொல்லலாம் அப்படின்னா, நான் ஏன் இதை திருப்பி என்னோட 2000 வீடியோவில் குறைஞ்சபட்சம் ஒரு 200 வீடியோ இவருக்கு வந்து இது என்ன சொல்கிறது, 200 வீடியோ வச்சு இதை சொல்லியிருப்பேன். நானும் 2024 வரைக்கும் பொறுமையாக தாங்க சொல்லிட்டு இருந்தேன். பட் 2025க்கு அப்புறம் ஓகே அவங்க திருந்த மாட்டாங்க. ஏன்னா பேராசை அப்படின்றது தான் நம்ம மனசோட மிகப்பெரிய சாபம்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்தில் அந்த பேராசை அப்படின்ற ஒன்று இல்லாதனால தான் நம்ம அம்மா அப்பாக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சப்போ கூட டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ணது கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ணது கிடையாது. இன்றைக்கி போகிறோம், சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பம் குழந்தை குட்டிங்க சாப்பிடுதுங்க, நிம்மதியாக இருக்குங்க, ஸ்கூலுக்கு போகுதுங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம், கௌரவமாக கம்பீரமாக படித்தோம். நான் இன்றைக்கி சொல்லுவேன், நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு. என் ஸ்கூல் பேர் நாடார் வித்யாசாலை, நாடார் மேல்நிலைப்பள்ளி அப்படின்றத கம்பீரமாக கர்வமாக சொல்லுவேன். யார் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம். அப்படி சொல்கிறேன்னா தமிழ் மீடியமா அப்படின்னு கெட்டவன் நிறைய பேர். ஆனால் இன்றைக்கி ஐ கேன் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சாக்காப்பாங்க. ஓ நம்ம கான்ஃபிடென்ட் தாங்க எல்லாமே. ஸோ நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட்டை தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் மனசுக்குள்ள அந்த பேராசை அப்படின்ற ஒன்று வராது. ஏன்னா அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சும் லோன் இருக்குது அடைக்கணும், லோன் இருக்குது, கடன் இருக்குது, என்ன சொல்கிறீங்க, கௌரவம் போகுது, இமேஜ் பாதிக்கப்படுது, ப்ரெஸ்டீஜ் பாதிக்கப்படுது. இது புரியல. நம்ம அம்மா அப்பாக்களுக்கு இல்லாத ப்ரெஸ்டீஜை நமக்கு போகுது. ஏன்னா இப்போ ஒரு அருமையான ஒரு கோட் சொல்லுவாங்களே, புளியை பார்த்து பூனை சூட வச்சுக்கிட்ட கதையா. இங்கே பல புலிகளை பூனையை பார்த்து சூடு வச்சுக்கிட்ட கதை தான் இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே திறமை இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட இந்த இன்றைக்கி இருக்க திறமையினால் நம்மளால் எப்படி சொல்கிறது, இப்போ நான் நடக்கிறேன், நான் நினச்சா இன்றைக்கி நான் தம்பிள்ஸ் இந்த பக்கம் ஒரு 100 இந்த பக்கம் 100 எடுக்கலாம், எடுத்தால் அவ்வளோதான், நாளைக்கு
மொத்தமாக போட்டு தள்ளிடும். இந்த 2 கையை தூக்க முடியாது. ஆனால் இதுவே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. ஸோ இது நான் லாஸ்ட் டைம் அந்த 38 டேஸ் பண்ணது நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த ஆழமாக. அதில் 38th டே வந்து நான் 75 புல்லப்ஸ் எடுத்துருக்கேன், புஷ்அப்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ அது காரணம் அந்த கிராஜுவலி க்ரோத் தான். ஸோ இங்கே சீக்கிரமாக ஏன்னா ஒரு விதைச்சா அதுக்கு தண்ணி ஊற்றுனா வெயிட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வளரும். அது வளர்கிறதுக்கு வாய்ப்பு தரணும். அது வளரும்போது சூரிய ஒளி படணும், காற்று படணும். அது அந்த மண்ணை முட்டிக்கிட்டு துளிர் விடணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் என்ன சொல்லுவோம், நம்ம பொன்னம்பலம் சொல்கிற மாதிரி முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கெட்டணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் எத்தனை நாள் என்ன பண்ணீங்களோ அதை விட்டுருங்க. ஓகே, பேராசைப்பட்டேன், தோத்துட்டேன், இழந்துட்டேன் அப்படின்றத விட்டுருங்க. இன்றைக்கி டே 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த செகண்ட் டே 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரோலெக்ஸ் மாதிரி டே 1 ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கே தெரியும் நீங்கள் எங்கே இருந்தீங்க, இப்போ எங்கே இருக்கீங்கன்னு. எனக்கு இந்த மாதிரிலாம் பேசும்போது ஒரு 10 வருஷம் முன்னாடி இதே மாதிரி தான் பேசுவேன். இதை ஸ்டேஜில் தமிழ் பேச்சு போட்டியெல்லாம் பேசும்போது, என் ஸ்கூலில் காலேஜில் கைத்தட்டும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ரியாலிட்டிக்குள்ளே வருவோம்ல, இதுதான் வாழ்க்கை. எதுனா நான் அப்படிலாம் பேச்சு போட்டு பேசியிருக்கேன்றதா, ஓ தமிழ் பேச்சு போட்டு பேசியிருக்கியா, எழுதி வச்சு பேசுனதா, அதெல்லாம் நிறைய கிண்டல் பண்ணியிருக்காங்க. நான் பண்ண தப்பு அதுதான். அந்த 10 வருஷம் அவ்வளோ கிண்டல் பண்ணாலும் நான் என்னை ஹோல்ட் பண்ணிக்கக்கூடாது, என்னை தடுத்துருக்கக்கூடாது. இவனை கிடக்க பசங்க புலம்பிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்போயே ஸ்டார்ட் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் வந்து வேறு லெவலில் க்ரோத் இருக்கும் அப்படின்னு இன்னமும் அவங்க நினச்சிட்ருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் 4010 அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, எவரெஸ்ட்டு மாதிரி. 0ல் ஆரம்பித்தேன். என் சேனலோட நம்ம சேனலோட முதல் சப்ஸ்கிரைபரை நான் தான். ஏன்னா நான் என்ன நம்பினோம், ஸோ என்ன நம்பினேன், வீடியோ போட்டேன், ஷேர் பண்ணேன். அப்போ எடுத்த முதல் நாளில் ஒரு 50 பேர் பண்ணாங்க. ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணதில் ஒரு 50 பேர் பண்ணாங்க தெரியுமா. அந்த 50 பேரை எனக்கான சூரிய வெளிச்சம், எனக்கான காற்று, எனக்கான தண்ணி எல்லாமே. இன்றைக்கி அந்த 50 பேர் மூலமாக இவ்வளோ வந்து நீ 4000 பேர் வந்திருக்கேன்னா அது 4 லட்சம் 4 கோடியை தொடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதுக்கு முக்கியமான காரணம் நான் என்னோடய முயற்சியை விடக்கூடாது, எனக்கு கன்சிஸ்டன்ஸை விடக்கூடாது, என்னோடய கண்டென்ட்டை விடக்கூடாது, அந்த கண்டென்ட்டில் இருக்க கிளாரிட்டியை விடக்கூடாது. ஸோ விட மாட்டேன். அதுதான் இந்த வீடியோ மூலம் சொல்ல வரேன். நீங்களும் எந்த கட்டத்துலையும் உங்களை விட்டுறாதீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, உலகமே உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீ நம்பு. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியலை, தொடருது பாரு, என்னைக்கும் விடாமுயற்சி. மணி 7:15 ஆச்சு. இன்னமும் வேலைக்கு போகாமல் இருக்காப்புல சூரியன். ஒரு செல்ஃபி எடுத்து டெம்ப்ளேட்டாக வைக்கலாம் பார்த்தா முடியலை. என்ன பிழைக்கிறாப்புல. ஒரு சின்சியாரிட்டி வேணாம், ஒரு டெடிக்கேஷன் வேணாம். நான் கிளம்புறேன். 3 கிலோமீட்டர் நடந்துட்டேன், டயர்டாக இருக்குது. தூங்கிட்டு தம்பிள் சாரை தூக்கணும், அப்போ தான் சரி வரும். பாய்.